இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு 18+ கண்டென்ட்டே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா 18+ கண்டென்ட்டை கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நீங்க ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு 18+ கண்டென்ட்டா வந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு சில 18+ கண்டென்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய 18+ கண்டென்ட்டை விட ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வரும். சம்டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம், ஆனாலும் நமக்கு ஒரு சில 18+ கண்டென்ட் வந்து வரும். இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கண்டென்ட் வந்து வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் தேடி பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா லைக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் இதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்றது இன்ஸ்டாகிராம் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் 18+ கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் அதிகமாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி கண்டென்ட்டை லைக் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் ஒரு சில 18+ கண்டென்ட் வந்தாலுமே அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த 18+ கண்டென்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு செட்டிங்ஸுமே வந்து இருக்குது, அதையுமே நீங்கள் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போனீங்கன்னா சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் சஜஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சஜஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் சென்சிட்டிவ் கண்டென்ட்டை கிளிக் பண்ணி அதில் லெஸ் அப்படின்றத கொடுத்துடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் 18+ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா வந்து வராது. அண்ட் இதெல்லாம் மீறியுமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் 1-2 18+ கண்டென்ட் வந்து வருது அப்படின்னா அதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த போஸ்டார் ரீலில் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து வராது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ரிப்போர்ட் கூட பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பிளாக் பண்ணுறதா இருந்தாலுமே பிளாக்குமே வந்து பண்ணிடலாம். அப்படிலாம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வரது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கம்மி ஆகிடும். அண்ட் வந்து இன்ஸ்டாகிராமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் அதிகமாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே இந்த 18+ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மியாக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக முன்னாடி வந்து 18+ கண்டென்ட்டாக சர்ச் பண்ணி நிறையா வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பியும் பழையபடி உங்களோட அக்கௌண்ட்டை நார்மலாக ஆக்குறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி அதிகமாக சர்ச் பண்ணி பார்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அதுதான் அதிகமாக ரெக்கமெண்ட் வந்து ஆகும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு இனிமே என்ன மாதிரி கண்டென்ட் வரணும் அப்படின்றத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பண்ணிருக்கக்கூடிய இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிளியர் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சிஆல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். அதில் கிளியர் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடுங்க. இதை நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலியமாக இந்த சர்ச் பண்ணுறது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து வராது. ஸோ இப்போது இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த 18+ கண்டென்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.